ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் பாஸ்டர் என்னால ஒரு 10 நிமிஷம் நிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு 10 நிமிஷம். உங்க புக்கெல்லாம் கீழே வச்சிருங்க. புக்கெல்லாம் கீழே வச்சிருங்க. செத்து போன சாராளின் கற்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த நாள்ல இந்த நற்செய்தி வேளையில ஆண்டவர் ஒரு விடுதலையை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சுகத்தோட இருக்கீங்க? ஆண்டவர் இந்த நாள்ல எனக்கு ஒரு சுகத்தை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வார்த்தைகள் ஒன்றும் தவறான ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை தட்டி உங்க புக்கை எல்லாம் கீழே வச்சுட்டு ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். அவர் சொன்னதெல்லாம் ஆமென். இப்போ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி சிவப்பு கருப்பு குட்டை நத்தை பணக்கார ஏழை எதுவுமே ஆண்டவருக்கு செய்யல. போன வாரம் யூத் சர்வீஸ்ல எங்க சர்ச்ல ப்ரீச் பண்றப்ப நான் இதுதான் சொன்னேன். எல்லோரும் சீமோன் பேதுருவ சொல்றப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எதை கேட்டாலும் யாரு கேட்டாலும் சீமோன் பேதுரு என்ன சொன்னா, சீமோன் பேதுரு ஒரு முந்திரி கோட்டை. சீமோன் பேரு இயேசுவை என்ன பண்ணிட்டான்? மறுதலிச்சிட்டான். சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லிட்டான். அதாவது சீமோன் பேதுருன்னு சொன்னாலே அவரை பத்தி ஒரு நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆமென். நான் அவங்களை கூப்பிட்டு சொன்னேன், எங்க பசங்களை சர்ச் யூத் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கப்போ யாரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, கடல்ல நடந்து வரேன்னு யார் கேட்டார்? சீமோன். இப்ப நடந்து வருகிறப்போ பெரிய காற்று பெரிய புயல் அடிக்கிறத பார்த்து சீமோன் என்ன பண்றாரு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகம்? இப்போ உடனே சீமோன் பேதுருக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். அந்த படகுல இருந்த 11 பேர்ல ஒருத்த மட்டும்தான் இயேசுவை பார்த்து கேட்டான், கடல்ல நடந்து வரல. அது எவ்வளவு பெரிய விசுவாசம்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடந்து வருகிறப்போ தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். ஆனா சீமோன் பேதுரு அந்த அவுட் ஆஃப் 11 அவுட் ஆஃப் தி 12 சீஷர்களில் ஒரே ஒருத்தன் தான் தைரியமா சொல்றான், நீ தேவ குமாரன் தான், நான் எங்க நடந்து வரேன் கடல்ல. நான் மீறி 11 பேர் சொல்லல, பயந்துட்டு தான். விசுவாசத்தை பாருங்க. இருக்கிறதுலே சீமோன் பேதுருக்கு தான் விசுவாசம் அதிகம். உங்களுக்கு எனக்கு விசுவாசம் அதிகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் சூழ்நிலைகளும் பாரங்களும் கண்ணீரும் கவலையும் சூழ்ந்து வருகிறப்போ எல்லாரும் சீமோன் பேதுரு மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணதான் போறோம்? அலமோதான் போறோம், மூழ்கதான் போறோம். ஆனா ஆண்டவர் நம்ம என்றும் கைவிடுகிறது இல்ல, கரத்தை பிடித்து தூக்குகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் விசுவாசத்துல அதிகமான விசுவாசம் சீமோன் பேதுரு. எல்லோருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது. ஆனா சூழ்நிலைகளும் பாரங்களும் சூழ்ந்து வருகிறப்போ விசுவாசம் லைட்டா ஷேக் ஆகுது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அந்த தடுமாறும் வேலையில கரத்தை பிடித்து நம்மளை தூக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல விசுவாசத்தோடு என்னோட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. இடிக்கப்பட்ட உங்க பேரை போட்டுக்கங்க. ஆமென். யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தையை, ஆண்டவர் குறித்த காலத்திலே எனக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு குறித்த காலத்தில் எனக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஆகட்டும். ஆமென்னு சொல்ல போறோம். ஆமென். நல்லா கரங்களை தட்டி 1 2 3 4 சத்தம் கேட்கிறாங்க. பாட மாட்டேன். அவர் சொன்ன வார்த்தையை